பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி தான் ப்ரோ பார்க்கலாம். ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா எடுத்துருக்காங்க. 3 மாதிரி இருந்தது ப்ரோ. எடுத்தோனே கனிமா சாங் தான். உங்களுக்கு வந்தோனே வைப் ஆகலாம். இது ஒண்ணும் இல்ல ப்ரோ, நானே தூங்கிட்டேன் ப்ரோ ஒரு நேரம் பாதினா. சிங்கிள் ஷாட் இருக்கு, 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். தமிழ் சினிமாவோட பெஸ்ட் சிங்கிள் ஷாட் சீன் அது. ஃபைட் இருக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்ஸ் தான். கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு. சந்தோஷ் செகண்ட் ஹீரோ இந்த படம் நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு ப்ரோ, மத்தபடி ஓகே, படம் நல்லா தான் இருக்கு. படம் சூப்பரா தானே இருந்துச்சு, நல்ல கான்செப்ட். கண்டிப்பா கங்குவாக அப்புறம் நல்ல படம். கனிமா சாங்கு, ஃபைட்டு அப்படின்னு நிறைய செமையா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப டிராகிங் லாகிங்கா இருக்கு, 3 மணி நேரம் உட்கார முடியல. போரிங் அடிக்குது, சாங் மியூசிக்லாம் சூப்பர். ஃபேமிலியோட வந்து பாக்குற அளவுக்கு இல்ல. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஓட்டி வேணா பாக்கலாம். லோகேஷ் கனகராஜ் சார் தெரிஞ்சிச்சு, இவரு ஒத்த கையிலே இவரு அடிப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இந்த படத்துல நடுவுல சொல்லுவாங்க, இது ஒரு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷன், இரும்பு கைன்னு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்றாங்க இந்த படத்திலேயே. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு சூர்யா. சொல்ல போனா அந்த ரெட்ரோ டைப்ல பாக்கும்போது ஸ்டைல் வந்து சில பேருக்கு அப்புறம் இவருக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி தான் ப்ரோ பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்கு, ஃபைட் சீன்ஸ் ரொம்ப இருக்கு, சவுண்ட் கேமியாலாம் இருக்கு. இந்த படத்துல இத நான் பார்க்கணும் அப்படினா இந்த படத்துல வந்து இந்த படம் பார்க்கணும்னா கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு, கிளைமாக்ஸ் நல்லா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம் மாதிரி இருந்ததா? கார்த்திக் சுப்ராஜ் படமா இருந்துச்சு, லாக் இருக்கு கொஞ்சம், அதனால தான். ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா எடுத்துருக்காங்க. 3 மாதிரி இருந்தது ப்ரோ, ட்ரிபிள் எக்ஸ் மாதிரி. இதே கான்செப்ட் தான், ஜிகேதன டபுள் எக்ஸ் கான்செப்ட் தான் ஃபுல்லா. ஓகே, ஆனா லவ்ல அப்புறம் அதான் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லோட போடுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வார் தான், இறங்கினா அடி தான். ஃபுல் கேங்ஸ்டர் தான். தங்க மீன்லாம் கடைசியில் வரும் பாருங்க, அதான் எல்லாத்துக்குமே ஈக்குவலான ரோல் நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எடுத்தோனே கனிமா சாங் தான். உங்களுக்கு வந்தோடனே வைப் ஆகலாம். படம் ஃபுல்லாமே நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி தான் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் டபுள் எக்ஸ் லைன்ல இருக்கு, பட் அது வேற இது வேற, கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காங்க. மியூசிக்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு? எல்லாம் சூப்பரா இருக்கு. சந்தோஷ் செகண்ட் ஹீரோ இந்த படம் நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த படத்துல வந்து சூர்யா வந்து லவ் பண்ண நல்லா இருக்குமா இல்ல கேங்ஸ்டரா பண்ண நல்லா இருக்குமா? ரெண்டுமே சேர்ந்து கலந்தாப்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கனிமா பாட்டு வரப்ப ஒரு சிங்கிள் டேக் ஷாட் வரும், லைக் க்ளோஸ் டு 5 to 10 மினிட்ஸ் ஒரு அந்த சீக்வன்ஸ் இருக்கு. அது நல்லா பர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாங்க. லைக் பிட்டில கதை வரும் லைக் இது வரும், அதெல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு ப்ரோ, அதுதான் கொஞ்சம் லாகிங்கா இருந்துச்சு. மத்தபடி ஓகே, படம் நல்லா தான் இருக்கு. லைக் காமெடி சீக்வன்ஸும் வரும், அதுக்கான போர்ஷன்ஸும் இருக்கு, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு, ரொமான்ஸ் போர்ஷன் இருக்கு, கொஞ்சம் மாஸ் சீன்ஸும் இருக்கு. எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்தது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பார்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா லைக் அந்த சிங்கிள் ஷாட் டேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் க்ளோஸ் டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த கனிமா பாட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் டாக் நல்லா சிங்கிள் டேக் சீட் எடுத்திருந்தாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது ஒண்ணும் இல்ல ப்ரோ, நானே தூங்கிட்டேன் ப்ரோ ஒரு நேரம் பாதினா. நான் நடுவுல இருக்க பாதி நேரம் தூங்கிட்டேன்னு இருந்தேன், அந்த மாதிரி தான் பார்த்தேன். டேய் போடா கொஞ்சம் சொல்றா. படம் சூப்பரா தானே இருந்துச்சு, நல்ல கான்செப்ட். படம் சூப்பரா தானே இருந்துச்சு, நல்ல கான்செப்ட். சாங்ஸ் 2 சாங் இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. வைபா தான். இது ரெண்டுமே இருக்கும்ண்ணா, கண்டிப்பா ரெண்டுமே ஈக்குவல் தானே. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபைட் சீன் அதிகமா இருக்கும். கண்டிப்பா கங்குவாக அப்புறம் நல்ல படம், சூப்பர்ண்ணா. கண்டிப்பா சாங் ரெட்ரோ எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஒரு ரெண்டு படத்தோட கண்டென்ட்டை மல்லு கட்டி திணிச்சு ஒரு படமா 3 மணி நேரத்துல கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எதுக்கு 2 மணி நேரம் 50 நிமிஷம் பிளஸ்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கு, 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட். தமிழ் சினிமாவோட பெஸ்ட் சிங்கிள் ஷாட் சீன் அது. கனிமா சாங்கு, ஃபைட்டு அப்படின்னு நிறைய செமையா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப டிராகிங் லாகிங்கா இருக்கு, 3 மணி நேரம் உட்கார முடியல. கதை சொல்றதுக்கே 3 மணி நேரம் ஆகும், அவ்வளோ பெரிய கதை, அவ்வளோ லென்த்தா இருக்கு. ஸோ அவரு ஸ்டோரி செலெக்ஷன்ல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா தான் நல்லா இருக்கும். ரெண்டுமே டிராகா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப லென்த்தா போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே படமே முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வருது, அவ்வளோ பெருசா இருக்கு. அப்படி ஃபேமிலியோட வந்து பாக்குற அளவுக்கு இல்ல. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஓட்டி வேணா பார்க்கலாம். புரியாது அப்படின்லாம் எதுவுமே இல்ல. புரியாத டைலாக் யாருக்குமே கன்வே ஆகல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லாமே கன்வே ஆச்சு, நல்லாதான் இருக்கு. ஸ்டைல் ஆஃப் அந்த சொல்றது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு சூர்யா. சொல்ல போனா அந்த ரெட்ரோ டைப்ல பாக்கும்போது ஸ்டைல் வந்து சில பேருக்கு அப்புறம் இவருக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபைட் இருக்கு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்ஸ் தான். சிரிக்காம நடிச்சிருக்காருல சூர்யா. சொல்லிட்டாங்களா அதுக்குள்ள கதை? பூஜா ஆக்டரோட ஆக்டிங் அவங்க கிட்ட நம்ம அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசா எதுவும் நம்ம பார்க்கல. பட் இந்த இதுக்கு வந்து அவங்களோட டயலாக் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம்னு மட்டும் ஃபீல் ஆச்சு. ஸோ டயலாக்ஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா இதுவா இருந்திருந்தா
நல்லா இருந்திருக்கும். சொல்லவே வேணாம். ஒரு சாங் மட்டும் வந்து வேண்டான்ற மாதிரி, வேண்டான்றது இல்ல, அவரோட ஸ்டைல்ல, ஏன்னா அவரோட சனாவோட ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கும், இந்த சாங் இப்படி பண்ணலான்றது. பட் இதுல வந்து என்னன்னா அந்த ஒரு சாங் தவிர வேற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். பட் நம்ம அதை சொல்ல முடியாது, ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம். பட் அதர்வைஸ் வந்து மத்த சாங்ஸ் எல்லாமே, சாங்ஸா இருக்கட்டும் பிஜிஎம்ஸா இருக்கட்டும், எங்க பிக்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஸ்டோரியா பார்க்கும்போது எனக்கு இது பிடிச்சிருந்த பெஸ்டா வஸ்டாலாம் இல்ல, எனக்கு எல்லாமே நம்மள நல்லா தான் இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சிருக்காங்கண்ணா. என்னன்னா சூர்யா சாரு அப்படி ஒரு சீனை நடிச்சு வச்சிருந்த படத்துல அவருக்கு இரும்பு கைன்னு படத்துல பேர் வச்சிருக்கோம். ஏன்னா 100 பேரை ஒத்த கையிலே அடிக்கிறாரு தலைவா. அவர் இந்த படத்தோட பேரை இரும்பு கைன்னு வச்சிருக்கணும். அப்படி ஒரு ஆக்டிங் அவர் கொடுத்துறாரு. அதுதான் தலைவா, அதை தான் நான் சொல்ல வரேன். அவருக்கு முன்னாடியே கணிச்சுக்கிறாரு, இவர் இரும்பு கையா தான் இருப்பாரு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சார் தெரிஞ்சிச்சு இவரு ஒத்த கையிலே இவரு அடிப்பாருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இந்த படத்துல நடுவுல சொல்லுவாங்க இது ஒரு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷன், இரும்பு கைன்னு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்றாங்க இந்த படத்திலேயே. தலைவா லவ் சீன் தலைவா, 14 வருஷம் தலைவா ஒரு பொண்ணு காத்துனுக்குறான்னா எனக்கு அது ஒரு பொண்ணு கிடைக்கல. கதை எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க? நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படி கதை கேங்ஸ்டர் கதையா இருக்கா இல்ல லவ் சப்ஜெக்டா இருக்கா? லவ் வச்சு கேங்ஸ்டர் படம் எடுத்துருக்கேன். இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க, ரொம்ப முக்கியம் இருக்கா? படம் எப்படி இருக்கு? ஒன் டைம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் டைம் பார்க்கலாம். ஏன் இந்த அளவுக்கு சொல்றீங்க? அப்போ கொஞ்சம் போரிங் அடிக்குது. ரொம்ப போர் அடிக்குதா? ஓகே, கனிமா சாங்ல எந்த அளவுக்கு நீங்க எங்கேஜ் பண்ணீங்க? சாங் மியூசிக்லாம் சூப்பர். கதை வந்து லவ் சப்ஜெக்டா இல்ல ஹாரர் ஸ்டோரியா? ரெண்டுமே எல்லாமே இருக்கு. சூர்யாக்கு கம்பேக்கா இருக்குமா படம்? இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூர்யாக்கு கம்பேக்கா இருக்குமா அந்த படம்? இதுதான் கம்பேக். கண்டிப்பா. லவ் சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லிருக்காங்கன்றாங்களே. இல்ல ஓகே, மத்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த வித்தியாசமா இருக்கு? சூர்யாவோட ஆக்டிங் இல்ல இந்த கதை செலக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? இல்ல இந்த படம் நல்லா இருக்கு. படம் ஒருத்தே எல்லாரும் போய் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராவே இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படத்திலே இது டிஃபரெண்டா இருக்குமா இல்ல அதே பேட்டர்ன்ல தான் இருக்கா? இல்ல டிஃபரெண்டா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பா எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆமா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல பார்த்தா சூப்பரா இருக்கும். இது வந்து கம்பேக்கா இருக்குமா சூர்யாக்கு? சூர்யா கம்பேக். மியூசிக் எந்த அளவுக்கு அமைச்சிருக்கீங்க? அது சூப்பர். சந்தோஷம் சொல்ல வேணும், அது சூப்பராவே இருக்கும். நல்லா இருக்கு. பத்திக்கு எவ்வளவு ரேட்டிங்? சூர்யா கம்பேக்லாம் சொல்லாதீங்க, அவருக்கு எல்லா படமும் நல்ல படம் தான். ஆடியன்ஸ் தான் சரியில்லை. ஆடியன்ஸ் தான் சரியில்லை. ஓகே, சூர்யாவோட அடுத்த படம் இது பண்ணுவாரா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லவ் மாதிரியே பண்ணா நல்லா இருக்குமா இல்ல கேங்ஸ்டர் ப்ரோ படம்? அருமையா எடுத்துறாங்க ப்ரோ. ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வெறித்தனமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொலாப் வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை. நல்ல காம்பினேஷன் எல்லாமே இருக்கு படத்துல. ஆக்சுவலா தளபதி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்னு நினைச்சேன், அதெல்லாம் எதுவும் இல்ல. இது வந்து நல்லா டெலிவரி பண்ணிருக்காங்க. நல்ல டீம். இந்த டீம் மறுபடியும் இருந்ததுன்னா படம் சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் எந்த அளவுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? லவ் கம் ஆக்ஷன், லவ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம்ன்ற மாதிரி காட்டுறாரு. சூர்யா பக்கா மாஸ், சூப்பரா இருக்கு. சூர்யா கம்பேக் மாதிரி இருக்கு. சூர்யா சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 10